हरे कृष्ण। ओम अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं धंसजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तु ते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामी इति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं भङ्गुं लङ्घयते गिरिं यद्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय। भगवद्गीதை अध्याயம் 12 श्लोकम 6-7। ये तु सर्वाणि कर्माणि मयि सन्न्यस्य मत्पराः अनन्येनैव योगेन मां ध्यायन्त उपासते तेषामहं समुद्धर्ता मृत्युसंसारसागरात् भवामि न चिरात् पार्थ मय्यावेशितचेतसाम्। ஆனால் தங்களது எல்லா செயல்களையும் எனக்காக துறந்து பிறழாமல் என் மீது பக்தி செலுத்தி எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு எப்போதும் என் மீது தியானம் செய்து தங்களது மனதை என்னில் நிறுத்தி எவரெல்லாம் என்னை வழிபடுகிறார்களோ பிருதாவின் மகனே அவர்களை பிறப்பு இறப்பு என்னும் கடலிலிருந்து உடனடியாக காப்பாற்றுபவனாக நான் இருக்கிறேன். போன வாரம் இதில் பாதி ஸ்லோகம் பார்த்தோம், கொஞ்சம் பார்த்தோம், மீதி இப்போ தொடரலாம் இல்லையா. பகவான் நிறைய இடத்துலையும் மற்ற 18வது அத்தியாயத்திலையும் இதே தான் சொல்கிறாங்க. மன்மனா பகவத் பக்தோ எப்போதும் என்னை பற்றியே நினைத்து அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா. அதுக்கப்புறம் சர்வதர்மான் பரித்தியஜ்ய எல்லா தர்மங்களையும் துறந்து என்னிடம் சரணடைவாயாக அப்படின்னு சொல்லி இப்போ அர்ஜுனன்கிட்டையும் சொல்லும் போதும் உன்னுடைய கடமையை செய்து கொண்டே என்னை நினைத்து உன்னுடைய கடமையை நீ செய்வாயாக அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி உபதேசங்கள் தான் இல்லையா. அப்போ அதை தான் திரும்ப திரும்ப சொல்லப்படுது. அப்போ அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு நான் பிறப்பு இறப்பு என்னும் கடலில் இருந்து காப்பாற்றுபவனாக இருக்கின்றேன் அப்படின்னு பகவான் இங்கே சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி சில பிரபுபாதர் விளக்கியிருந்தாங்க
அப்போ வந்து நம்ம செய்கிற செயல் எதுவாக இருந்தாலும் அதனுடைய நோக்கம் வந்து எதுக்காக வந்து இருக்குது இல்லையா, யாருக்காக வந்து அந்த செயல் வந்து செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறது அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா. அந்த ஒரு அந்த உதாரணம் வந்து பார்த்தோம் இல்லையா. கல் உடைக்கின்றார்கள் 3 பேர்கள். அப்போ வந்து அவங்களுடைய குறிக்கோள் வந்து வேறு. ஆனால் 3 பேரும் ஒரே செயலை தான் வந்து செய்கிறார்கள். ஆனால் அவருடைய குறிக்கோள் வந்து வேறு மாதிரி வந்து இருக்குது. இப்போ அதுதான் வந்து அங்கே முக்கியம் இல்லையா. வந்து இதை வந்து நம்ம போன வகுப்புலேயும் வந்து பார்த்தோம் இல்லையா. அர்ஜுனன் வந்து ஆரம்பத்தில் வந்து எல்லாரிடமும் போர் செய்வதற்காகத்தான் வந்து வரும்போதும் அந்த போர் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சுயநலம் வந்து அர்ஜுனனுடைய சுயநலமாக இருந்தது. ஆனால் கடைசியில் வந்தும் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்க, எல்லா உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே வந்து வந்து நான் போர் செய்ய மாட்டேன் அப்படின்னு வந்து அர்ஜுனன் சொன்னது அதுவும் அர்ஜுனனுடைய சுயநலம் இல்லையா. கடைசியில் வந்து உபதேசங்கள் எல்லாமே கேட்டபோது பகவானுடைய விருப்பப்படி வந்து அவர் போர் செய்தார். இப்போ அது வந்து பக்தி தொண்டு. இப்போ அதுதான். அப்போ நோக்கம் வந்து எதுவாக இருக்கும் இல்லையா. நம்ம செய்கிற செயலில் மையம் வந்து கிருஷ்ணராக வந்து இருந்து செய்யப்படும் போது அது பக்தி தொண்டு சேவையாக வந்து மாறுகிறது. இவ்வாறு ஈடுபட்டு இருக்கும் தூய பக்தனை ஜடவாழ்வின் கடலிலிருந்து தாமதமின்றி தாமே விடுவிப்பதாக முழுமுதற் கடவுள் இங்கே உறுதி செய்கிறார் இல்லையா. எதுவாக இருந்தாலும் இன்னொரு இடத்துல வந்து ஸ்ரீல பிரபுபாதர் வந்து விளக்கி இருந்தாங்க. ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து விளக்கப்படுது. பிரகலாத் மகாராஜருடைய குணங்கள் பற்றி விளக்கப்படும் போதும் அதில் வந்து ஒரு ஸ்லோகம் வந்து வருது. இப்போ அதில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, வந்து கிருஷ்ணரை தவிர வேறு யாரையும் வந்து தன்னுடைய என்ன சொல்கிறது, கிருஷ்ணன் மட்டும்தான் எனக்கு துணை அப்படின்னு சொல்லி வந்து பகவான் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கிற பக்தர்களுக்கு பகவானுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குமாமா. அவர்களிடம் பகவான் மிகவும் திருப்தி அடைகிறார். கிருஷ்ணர் மட்டும்தான் எல்லாமே எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கும் பக்தர்களிடம் பகவான் மிகவும் திருப்தி அடைகிறார் அப்படின்னு சொல்லி விளக்கப்பட்டிருந்தது. இப்போ யோக பயிற்சியில் முன்னேற்றம் அடைந்தவர்கள் யோக வழிமுறையின் மூலம் தமது ஆத்மாவை தாங்கள் விரும்பும் எந்த கிரகத்திற்கு வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ள முடியும். மற்றவர்களோ இதர வழிமுறைகளை அணுகுகின்றனர். ஆனால் பக்தனை பொறுத்தவரைவில் இறைவன் தாமாகவே வந்து அவனை ஏற்றுக்கொள்கிறார் என்பது இங்கு மிகவும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது இல்லையா. இதற்கு உதாரணம் நிறைய வந்து சொல்லலாம் இல்லையா. யோக சக்தியின் மூலமாக நிறைய பேர் வந்து ஒரு கிரகத்திலிருந்து இன்னொரு கிரகத்திற்கு வந்து போகிறாங்க. இதே வந்து சனத்குமார்களை பற்றியும் ஸ்ரீமத் பாகவதத்திலையும் விளக்கப்படும் போதும் அவங்களுடைய யோக சித்தியின் மூலமாக வைகுண்ட லோகத்துக்கு போகிறாங்க. ஆனால் வைகுண்ட லோகத்துக்கு போனாலும் என்ன ஆகுதுன்னா அங்கே உள்ளே போகலை, வாசல் வரைக்கும் இருந்துட்டு திரும்பி வந்துடுறாங்க. ஆனால் பக்தர்களை பொறுத்தவரையில் இந்த யோகா வழிமுறை இது எல்லாமே பயிற்சி வந்து எந்த விதமான சித்திகள் எந்த விதமான வேறு எந்த விதமான முயற்சியும் வந்து செய்யாமலேயே பகவானே வந்து அவர்களை அழைத்து கொண்டு போகிறார் இல்லை. இதற்கு உதாரணம் வந்து நம்ம வந்து நிறைய பார்க்கலாம் இல்லையா. கஜேந்திர யானை இல்லையா. பகவானே வந்து ஆதி மூலமே அப்படின்னு சொல்லி அழைத்த உடனே பகவானே வந்து விட்டார் இல்லையா. இதே பிரகலாத் மகாராஜை வந்து பாதுகாக்க இரண்யகசிபுவாக ஒரு அவதாரமே வந்து எடுத்து வந்தார். அப்போ வந்து பக்தர்களை பொறுத்தவரையிலும் வந்து எந்த விதமான தனிப்பட்ட முயற்சி வந்து எதுவுமே செய்ய தேவையில்லை. பகவானே வந்து தூய பக்தர்களுக்காக பாதுகாக்க பகவானே இறங்கி வந்து விடுகிறார். இப்போ ஆன்மீக விழுக்கு தன்னை மாற்றிக்கொள்ள மிகவும் அனுபவசாலியாக வேண்டும் என்று எண்ணி காத்திருக்க வேண்டிய அவசியம் பக்தனுக்கு இல்லை இல்லையா. கண்டிப்பாக வந்து ஆன்மீக விலகிக்கு போகணும்னா அதுக்கு ஒரு அனுபவம் வேணும் இல்லையா, அந்த திறமை வேணும். அது எல்லாமே வந்து எதுவுமே தேவையில்லை பக்தனுக்கு ஒன்றே ஒன்று என்ன, பகவான் தான் எல்லாமே, பகவான் மட்டும்தான் விருப்பம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலை அப்படின்னு சொல்லி இருக்கின்றவர்களுக்கு பகவான் வந்து அவர்களை வந்து 100% பாதுகாப்பு அளிக்கின்றார். வராக புராணத்திலும் பின்வரும் ஸ்லோகம் காணப்படுகின்றது. நயாமி பரமம் ஸ்தானம் அருச்சிர் ஆதி கதிம் வினா கருடஸ்கந்தம் ஆரோப்பிய எதேச்சம் அனிவாரிதக. இந்த ஸ்லோகத்தின் பொருள் என்னவெனில், ஒரு பக்தன் தனது ஆத்மாவை ஆன்மீக உலகங்களுக்கு மாற்றிக்கொள்ள அஷ்டாங்க யோகத்தை பயில வேண்டிய அவசியமில்லை. பக்தனுக்கான பொறுப்பினை முழுமுதற் கடவுள் தானே ஏற்றுக்கொள்கிறார். நானே விடுவிப்பவனாக ஆகிறேன் என்று அவர் இங்கே தெளிவாக கூறுகிறார். தனது பெற்றோரால் முழுமையாக கவனிக்கப்படும் குழந்தையின் நிலை பாதுகாப்பானதாகும். அதுபோல ஒரு பக்தன் தன்னை பிற கிரகங்களுக்கு மாற்றிக்கொள்ள யோக பயிற்சியினை மேற்கொள்ள வேண்டிய அவசியமில்லை இல்லையா. வந்து இதையும் பார்க்குறோம். துருவ மகாராஜா இல்லையா. அப்போ துருவ மகாராஜா கூட வந்து பாருங்கள்,
பகவானை வந்து நான் என்னுடைய தந்தை, என்னுடைய தாத்தா யாருன்னா பிரம்மதேவர், அவரை விட எனக்கு உயர்ந்த பதவி வேண்டும், உயர்ந்த நிலை வேண்டும் அப்படின்னு சொல்லி அதற்காகத்தான் பகவானை வந்து தியானம் செய்தார். ஆனால் வந்து பகவான் பாருங்கள், அவருடைய உண்மையிலே எந்த நோக்கத்துக்காக தியானம் செய்தாரோ, ஆனால் பகவானை பார்த்த உடனே இது எல்லாம், இந்த ஆசையெல்லாம் வந்து பயனற்றது, கடவுள் தான் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லி துருவ மகாராஜா உணர்ந்து கொண்டாலும், ஆனால் அந்த நோக்கத்திற்காக துருவ மகாராஜா வந்து பிரார்த்தனை செய்ததினால் வந்து பிரம்மதேவரோட உயர்ந்த நிலை வேணும் அப்படின்னு சொன்னனால இப்போ வைகுண்ட லோகம் மாதிரியே இருக்கின்ற ஒரு கிரகமே வந்து துருவ மகாராஜுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ அதுதான், இப்போ பக்தர்களுக்காக எது வேண்டுமானாலும் பகவானால் வந்து செய்ய முடியும், எந்த சூழ்நிலையும் வந்து மாற்ற முடியும் இல்லையா. இன்னொரு இடத்துலையும் ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து விளக்கப்பட்டிருக்கு. இப்போ பக்தர்களுக்காக வந்து பகவான் என்ன பண்ணுறாங்க, ஏன்னா பக்தர்களை பொறுத்த வரையிலும் வந்து அவர்களுடைய பொறுப்பை, கலப்படமுள்ள பக்தராக இருந்தாலும் கூட ஓகே, மூத்த பக்தர் வந்து இதை வந்து விளக்குனாங்க. இப்போ அவர்களுடைய பொறுப்பையும் பகவான் தான் ஏற்றுக்கொள்கிறாராமா. அவர்கள் வந்து பகவானை நோக்கி வருவதற்கான அந்த பாதையை வந்து மென்மையாக்குகிறார் அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவதத்தில் ரொம்ப அழகாக வந்து விளக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த பாதையை வந்து எப்படி திரும்ப பகவானிடம் வருவதற்கான அந்த சூழ்நிலை முழுக்க வந்து மாற்றுகிறார் இல்லையா. பகவானை வந்து சார்ந்து இருக்கின்ற மாதிரி அந்த சூழ்நிலையே முழுக்க முழுக்க பகவானால் வந்து மாற்றப்படுகிறது. அப்போ பக்தர்கள் முழுக்க முழுக்க வந்து பகவானுடைய கண்காணிப்பில் வந்து இருக்காங்க, வேற எந்த விதமான சூழ்நிலையில் வந்து கிடையாது. இதே சாதாரண மனிதர், இப்போ ஒரு பக்தர் வந்து ஒரு பக்தியில் வந்த பிறகு உயர்ந்த நிலைக்கு வர்றாங்க அப்படின்னாக்கா அது பகவானுடைய கருணையால் தான் வந்து வர்றாங்க. இது மற்றவங்க வந்து சாதாரணவங்க வர்றாங்க அப்படின்னாக்கா அது அவங்களுடைய புண்ணிய பலத்தினால் அவங்க உயர்ந்த நிலைக்கு வந்து வர்றாங்க. புண்ணியம் தீர்ந்த உடனே அவங்களுக்கு வந்து அது எந்த நிலை வேணுமானாலும் மாறலாம் இல்லையா. அது சுதாமா பிராமணர் இல்லையா, பகவானுடைய கருணையால் தான் நல்ல வசதி, ஒரு அரண்மனையில் வந்து இருக்கின்ற அந்த ஒரு வாய்ப்பு, இது எல்லாமே வந்து பகவானுடைய கருணையால் வந்து சுதாமா பிராமணருக்கு வந்து கிடைத்தது. இப்போ அதுதான் இப்போ வந்து ஒரு பக்தர்களுடைய அந்த பொறுப்பு முழுக்க பகவானே வந்து ஏற்றுக்கொள்கிறார். அப்போ அவங்களுடைய நிலை மிகவும் பாதுகாப்பானது இல்லையா. அதுக்கு ஒரு உதாரணம் வந்து சில பிரபுபாதர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு பெற்றோரால் முழுமையாக கவனிக்கப்படும் குழந்தை நிலை கண்டிப்பாக பாதுகாப்பாக இருக்கும். அப்போ வந்து அதே மாதிரி ஒரு பக்தனுடைய பொறுப்பு முழுக்க வந்து பகவான் வந்து ஏற்றுக்கொள்கிறார். அவங்களுடைய நிலை எந்த நிலையினாலும் பயப்பட தேவையே இல்லை, பாதுகாப்பு இல்லையா. அந்த குழந்தை வந்து பெற்றோருடைய கண்காணிப்பில் இருக்கும்போது அந்த குழந்தை என்ன பண்ணும், என்னை பாதுகாக்க என்னுடைய பெற்றோர் இருக்கிறார் இல்லையா, என்ன நடந்தாலும் வந்து அதுக்கு கவலையே இருக்காது. அதே மாதிரி தான் தூய பக்தர்கள் என்றுமே உணர்கிறார்கள், பகவான் என்னை எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. சும்மா ஒரு வார்த்தையின் மூலமாக வந்து இல்லை, அவங்க உணர்ந்த நிலையில் வந்து இருக்காங்க இல்லையா. இப்போ இதுதான் நாம் வந்து பகவத்கீதை படிக்கிறதுக்கும் ஸ்ரீமத் பாகவதத்தை வந்து படித்து கேட்பதற்கும் தூய பக்தர்கள் அந்த மாதிரி அவங்க படிப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நாம் வந்து அதில் இருக்கிறது அப்படியே படிச்சுக்கிட்டே போகிறோம் இல்லையா. சிலது நமக்கு புரியலாம், சிலது புரியாமல் இருக்கலாம் இல்லையா, ஆனால் உணரவில்லை நாம். ஆனால் தூய பக்தர்கள் ஒவ்வொரு வார்த்தையையும் வந்து உணர்கிறார்கள், உணர்ந்து வந்து அவங்க செயல்படுகிறார்கள். இப்போ அதுதான் அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் வந்து அதுதான். இப்போ அதுதான் பிரகலாத் மகாராஜா இல்லையா, எவ்வளோ சூழ்நிலை இருந்தாலும் கடவுள் என்னை பாதுகாப்பார், பகவான் என்னை பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லி அவ்வளவு திடமான அந்த ஒரு நம்பிக்கை அது. இப்போ அந்த ஒரு நம்பிக்கை வந்து வர்றது ரொம்ப ரொம்ப கடினம் இல்லையா. அது வந்து பகவானுடைய கருணையால் மட்டும்தான் வந்து சாத்தியமாகும் இது. ஓகே, அப்போ வந்து அவங்க எந்த யோக பயிற்சி தேவையில்லை, பிற கிரகங்களுக்கு போகிறதுக்காக பகவானே ஏற்றுக்கொள்கிறார். மாறாக பெரும் கருணையுடன் கருட வாகனத்தில் விரைந்து வரும் முழுமுதற் கடவுள் பக்தனை ஜடவாழ்வில் இருந்து உடனடியாக விடுதலை செய்கிறார். கடலில் விழுந்த மனிதன் மிக கடுமையாக முயன்றாலும் சரி, நீந்துவதில் மிக திறமைசாலியாக இருந்தாலும் சரி, அவனால் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. ஆனால் யாரேனும் அங்கு வந்து அவன் நீரிலிருந்து தூக்கினால் அவன் எளிதில் காப்பாற்றப்படுவான். அதுபோல பகவான் தனது பக்தனை ஜடவாழ்வில் இருந்து உயர்த்துகிறார். அதுதான் இல்லையா. ஒரு தடவை நான் வந்து பகவான் வந்து பக்தருடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் கண்டிப்பாக அந்த ஒரு பக்தர் வந்து என்றுமே இழப்பு இல்லை. ஆன்மீக உலகை சென்றடையும் வரைக்கும் சப்போஸ் இந்த பிறவியில் முடியலைனாலும் அடுத்த பிறவியிலும் பகவான் வாய்ப்பு அளிக்கிறார். நாம் மறந்தாலும் பகவான் மறப்பது இல்லை. இப்போ திரும்பி வர்றதற்கான அந்த ஒரு பொறுப்பை, அந்த சூழ்நிலையை பகவானே வந்து ஏற்றுக்கொள்கிறார் இல்லையா. நம்ம வந்து அந்த சூழ்நிலையை அமைத்து கொடுக்கிறார் பகவான். பார்க்குறோம், முன்னாடியே நம்ம பார்த்தோம், சுசீனா ஸ்ரீமதாம் கேகே அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா. ஒரு உயர்ந்த பிராமணர் குடும்பத்தில் இல்லை அப்படின்னாக்கா
இது ஒரு வசதியான ஒரு இல்லத்தில் அங்கே பிறப்பதற்கான ஒரு வாய்ப்பை பகவான் அளிக்கின்றார். கொஞ்சம் தான் பாதி பக்தி முழுமையை அடையவில்லை அப்படின்னாலும் திரும்ப அந்த பக்தி செய்து வர்றதற்கான வாய்ப்பு அளிக்கப்படுகிறது இல்லையா. சில பேர் நம்ம பார்க்குறோம் இல்லை, சில பக்தர்கள் சிறு குழந்தையிலேயே ரொம்ப எளிதாக எல்லா ஸ்லோகா சொல்லுவாங்க, பக்தி சொன்னோன்னு புரிஞ்சுக்குவாங்க, ரொம்ப அழகாக ஆன்மீகத்தை பற்றி பேசுவாங்க. இப்போ இதெல்லாமே நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்போ அவங்க அந்த அளவுக்கு பக்தி நிலை உயர்ந்த நிலை முந்தைய பிரிவில் அவங்க செஞ்சுருக்காங்க. அடுத்த பிறவியில் அந்த சிறு வயதிலேயே தொடர்வதற்கான அந்த சூழ்நிலை பகவான் அமைத்து கொடுக்கிறார். ஏன்னா பக்தர்கள் பகவானை நம்ம நோக்கி போகும்போதும் பகவான் என்னிடம் திரும்பி வர வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்மை விட பகவான் ஆர்வமாக இருக்கின்றார். அதுதான் இதே சைத்தன்ய மகாபிரபு லீலையில் பார்க்கலாம். சைத்தன்ய மகாபிரபு ஒரு சிறு குழந்தையாக இருக்கும்போதும் ஒரு நாய்க்குட்டி சைத்தன்ய மகாபிரபு இந்த மாதிரி விளையாடிக்கிட்டே இருக்கும்போது நாய் ஒரு நாய்க்குட்டி சைத்தன்ய மகாபிரபு பக்கத்தில் வந்த உடனே அந்த நாய்க்குட்டியை வீட்டில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போது சச்சி மாதா கேட்குறாங்க, எதுக்காக இதை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லி. அப்போ இது என்னிடம் சரணடைஞ்சிருச்சு, எனக்கு பாதுகாப்பு அளிக்கணும்னு சொல்லி வேண்டது. அப்போ அதனால் இதுக்கு நான் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இல்லையா. பகவான் எந்த ஒரு நிலையில் வந்தாலும் பகவான் தான் இல்லையா. அப்போ அதனால் அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். ஏன்னா எல்லா உயிரினங்களுக்கும் பகவான் அந்த மதிப்பு அளிக்கின்றார். இப்போ அதுதான் இப்போ அதுபோல பகவான் தனது பக்தனை ஜடவாழ்வில் இருந்து உயர்த்துகிறார். ஒருவன் கிருஷ்ண உணர்வின் சுலபமான வழிமுறையை எளிமையாக கடைபிடித்து தன்னை பக்தி தொண்டில் முழுமையாக ஈடுபடுத்த வேண்டும் இல்லையா. அப்போ பகவான் பாதுகாப்பு அளிக்கிறார். நாம் என்ன பண்ணணும்னா பகவானுடைய பக்தி தொண்டு சேவை நம்ம செய்ய வேண்டும். ஒவ்வொரு புத்திசாலி மனிதனும் இதர வழிமுறைகளை விட்டுவிட்டு பக்தி தொண்டில் எப்போதும் தேர்ந்தெடுக்க வேண்டும். நாராயணீயத்தில் இது பின்வருமாறு உறுதி செய்யப்படுகின்றது. யாவை சாதன சம்பத்தி புருஷார்த்த சதுஷ்டயே தயா வினா ததாப்னோதி நரோ நாராயணாஸ்ரயாஸ்ரய. இந்த ஸ்லோகத்தின் பொருள், ஒருவன் பலநோக்கு செயல்களில் பல்வேறு முறைகளிலோ மன அனுமானத்தின் மூலம் அறிவை விருத்தி செய்வதிலோ ஈடுபடக்கூடாது. பல்வேறு யோக முறைகள், அனுமான சடங்குகள், யாகங்கள், தானங்கள் மற்றும் இதர வழிமுறைகளால் அடையப்படும் அனைத்து நன்மைகளும் முழுமுதற் கடவுளிடம் பக்தி செலுத்துபவன் தானாகவே அடைய முடியும். இதுவே பக்தி தொண்டின் விசேஷமான வரப்பிரசாதமாகும். ஒரு செகண்ட். இப்போ இதே விளக்கம் ஸ்ரீமத் பாகவதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. நாராயணியத்திலையும் இதை பற்றி விளக்கப்படுது இல்லையா. எந்த விதமான யோக வழிமுறை, பலநோக்கு செயல்கள், மன அனுமானம், யாகம், தானம், தவம், எந்த ஒரு என்ன சொல்கிறது புண்ணிய சடங்குகள் எதுவுமே அவங்க செய்ய தேவையில்லை. பக்தி பகவானுக்கான அந்த பகவானுக்கு சாதகமான அந்த ஒரு பக்தி மட்டும் செய்தாலே போதும். அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே தானாகவே அருளப்பட்டு விடுகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. அருள் ஜோதி மாதாஜி, அருள் ஜோதி ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. எதுக்காக? அப்போ அவங்க எதுவுமே ஈடுபட தேவையில்லை, தானாகவே அவங்களுக்கு வழங்கப்படுகிறது இல்லையா. இப்போ பார்த்தோம் சுதாமா பிராமணர் இல்லையா, எதுவுமே அவங்க செய்யலை. ஆனால் பகவானுடைய கருணையால் பகவானுக்கான அந்த பக்தி தொண்டு சேவை இல்லையா, எப்படி சொல்லப்பட்டிருக்கோ சாஸ்திரத்தில் ஒழுங்குமுறை விதியின் பிரகாரம் அதுக்கு தகுந்த மாதிரி பகவானுடைய பக்தி சேவை செய்ததினால் தானாகவே எல்லாமே கிடைத்து விடுகிறது. இது தூய பக்தி தொண்டில் இல்லையா. இதே ஸ்ரீமத் பாகவதத்திலையும் இது பற்றி விளக்கப்படுது. இப்போ இன்னொரு இடத்துலையும் விளக்கப்படுது. இதில் முதல் காண்டத்திலையும் வரும். முனிவர்கள் சொல்லுவாங்க, ஆன்மீகமாக நாம் பயிற்சி செய்யும் போதும் தானாகவே பௌதிக பலன்களும் கிடைத்து விடுகிறது அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துலையும் ஸ்ரீமத் பாகவதத்திலையும் சில பிரபுபாதர் விளக்குறாங்க. பக்தர்கள் பகவானுடைய லீலைகளை கேட்பதிலேயே அவங்களுக்கு திருப்தி
அதுவே போதும். ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து எந்த விதமான தவங்கள் இது மாதிரி வந்து எந்த யாகங்கள் இது எதுவுமே அவங்க வந்து மேற்கொள்ளவில்லை இல்லை. ரொம்ப கடுமையாக அப்படின்னு சொல்லி எந்த விதமான முயற்சியும் அவங்க செய்யலை. ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான புகழ், அளவற்ற செல்வம் இல்லை, இது எல்லாமே வந்தும் அவங்களுக்கு தானாகவே கிடைக்கின்றது. வாழ்வின் அடைய வேண்டும் இறுதி லட்சியம் இது தானாகவே கிடைக்க பெறுகின்றது அப்படின்னு சொல்லி சில பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. எனக்கு வந்து இது எப்படி வந்து ஒரு சாத்தியம் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து புரியலை. ஆனால் இப்போ வந்து என்னதுன்னா வந்து நம்முடைய வாழ்க்கையிலையும் வந்து நடக்கும்போதும் அது வந்து உண்மை அப்படின்னு சொல்லி நமக்கு புரிந்து கொள்ள முடிகின்றது இல்லையா? இப்போ இது வந்து நம்ம உணரும்போது மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள முடியும். இது எப்படி சாத்தியம் இல்லையா? உண்மையான பக்தர்களுக்கு பகவான் உதவுகிறார் இல்லையா? கண்டிப்பாக வந்து ஏன்னா பகவானுக்கு தெரியும் நம்ம வந்து பக்தி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து மற்ற பக்தர்களை வந்து நம்ம ஏமாற்றினாலும் இல்லையா, எல்லாருடைய ஹிருதயத்திலும் பரமாத்மா வந்து பகவானாக இருக்கிறார் இல்லையா? பகவான் வந்து பரமாத்மாவாக இருக்கிறார். அவருக்கு வந்து தெரியும் இல்லையா? உண்மையிலே நாம் வந்து முயற்சி செய்தால் பகவான் என்ன சொல்லியிருக்காங்க இல்லையா? பகவத்கீதையில் நம்ம வந்து பார்க்குறோம், ததாமி புத்தி யோகம் தாம், வந்தடைவதற்கான அறிவை தானே வழங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதற்கு தேவையான சூழ்நிலை எல்லா ஏற்பாடும் பகவானே அளித்து விடுகிறார், எந்த முயற்சியும் செய்யாமலேயே. அதுதான் வந்து சொல்லப்படுது. இதுக்கு ஒரு உதாரணம் பிருகத் பாகவதாமிருதத்தில் ரொம்ப அழகாக வந்து விளக்கப்படுது. இப்போ அதில் வந்து ஸ்ரீ சனாதன கோஸ்வாமி வந்து அதை வந்து எழுதியிருக்காங்க. இப்போ அதில் வந்து எப்படி விளக்கப்படுதுன்னா, பகவானுடைய கருணை பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் வந்து ஒவ்வொரு பிளானட்டாக வந்து போய் பார்க்குறாங்க. யார் பகவானுடைய கருணைக்கு வந்து பாத்திரமானவர், யார் பகவானுடைய கருணைக்கு வந்து உரியவர் அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் வந்து போகிறாங்க. ஆனால் உண்மையை வந்து தெரியும், உயர்ந்த பக்தை ஸ்ரீமதி ராதாராணி தான் பகவானுடைய கருணையை பெற்றவள் இல்லையா? பகவானை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வந்து வைத்திருப்பவள், மதன மோகன மோகினி அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஆனால் இருந்தாலும் வந்து பக்தருடைய அந்த இதை வந்து நிலைநாட்டுவதற்காக யார் பகவானுடைய கருணைக்கு உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் இந்த மாதிரி வந்து போகும்போதும் இப்போ ஒரு பிராமணரை வந்து பார்க்குறாங்க. இப்போ அந்த ஒரு பிராமணர் வந்து பகவானுக்கு வந்து ரொம்ப அருமையாக வந்து அலங்காரம் செய்து, விக்கிரகத்தை வைத்து அலங்காரம் செய்து அவங்களுக்கு வந்து நைவேத்தியெல்லாம் செய்து, இப்போ அதுக்கப்புறம் அந்த நைவேத்தியம் வந்து செய்ததை வந்து வைஷ்ணவர்களுக்கு வந்து விநியோகம் செய்து, அதன் பிறகு வைஷ்ணவர்களுக்கும் சேவை செய்து அவர்களுடைய உச்சிஷ்டத்தை வந்து அவங்களுடைய குடும்பத்திற்கும் வந்து அளித்து தானும் வந்து உண்கிறார். இது நேராகவே நாரத முனிவர் பார்த்த உடனே நீங்கள் பகவானுடைய கருணைக்கு உரியவர் தான் அப்படின்னு வந்து சொல்லும்போது, அப்போ அந்த பிராமணர் ரொம்ப பணிவினால் சொல்கிறாங்க, நான் வந்து கருணைக்கு வந்து உரியவர் கிடையாது. ஏன்னா வந்து இங்கே வந்து ஒரு அரசர் வந்து இருக்காங்க இல்லையா? அப்போ அந்த அரசர் பகவானுக்கான அந்த பக்தி தொண்டு சேவை செய்வதனால் வந்து அவங்களுடைய ராஜ்யம் வந்து ரொம்ப செழிப்பாக வந்து இருக்கின்றது. அவங்க எதுவுமே இதுக்காக முயற்சி செய்யவில்லை. அவருடைய நாட்டு மக்களும் பக்தி தொண்டு சேவையை வந்து ரொம்ப அழகாக வந்து அவங்க பயிற்சி செய்கிறாங்க. வைஷ்ணவர்களுக்கும் பிராமணர்களுக்கும் வந்து அவங்களுக்கு வந்து பக்தி சேவை செய்வதற்காக என்னென்ன தேவையோ எல்லாமே அந்த அரசர் ஏற்பாடு செய்து கொடுக்கிறார். யார் யார் வர்றாங்களோ எல்லாருக்குமே வந்து தேவையான அளவுக்கு, தேவைக்கு அதிகமாகவே பிரசாதம் எல்லாருக்குமே வந்து அளிக்கப்படுது. பகவானுடைய பக்தி சேவை செய்வதற்காக எல்லா சூழ்நிலையும் வந்து இருக்குது. அதற்கு மேலும் அரசரே ரொம்ப பணிவினால் வந்து அவரே அந்த பக்தி தொண்டு சேவையை வந்து செய்கிறார். ஆலயத்தை வந்து தூய்மை செய்கிறார். இப்போ அந்த மாதிரி வந்து ரொம்ப பணிவாக அந்த மாதிரி வந்து இருக்காங்க. எல்லா வளங்களும் செழித்து வந்து இருக்கின்றது. அப்போ அந்த அரசர் தான் கருணைக்கு உரியவர் அப்படின்னு சொல்லி அப்போ நாரத முனிவர் வந்து அங்கே போகிறாங்க. அங்கே போய் நீங்கள் தான் பகவானுடைய கருணைக்கு பாத்திரமானவர் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த அரசர் கூட ரொம்ப பணிவினார். நான் வந்து இந்த பகவானுடைய கருணைக்கு பாத்திரமானவர் அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கு கூட நான் தகுதியற்றவன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பணிவாக வந்து பேசுகிறாங்க. அப்போ அதுதான் அப்போ வந்து எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இங்கே வந்து நம்ம வந்து எதுக்காகவும் முயற்சி செய்யாத போதும் பக்தர்களுக்கு எல்லாமே அளிக்கப்படுது. இப்போ இதே வந்து சில பிரபுபாதர் கிட்டையும் வந்து இந்த மூத்த பக்தர் வந்து இதை வந்து பகிர்ந்தாங்க. அதை நான் வந்து உங்கள்கிட்ட வந்து பகிர்றேன். இப்போ வந்து அவங்க வந்து இந்த மாதிரி சொல்லும் போது சில பிரபுபாதர்கிட்ட வந்து இந்த இதிலெல்லாம் வருவாங்க இல்லையா, இந்த டெலிவிஷன்லலாம் வந்து பேட்டி எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து அவங்க கேட்குறாங்க. இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு இயக்கத்தை வந்து நீங்கள் நடத்துகிறீங்க, இதுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு பணம் தேவையில்லையா?
பணம் வேணும், ஏன்னா நிறைய பக்தர்கள் வந்து இருக்காங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் நிறைய சேவைகள் வந்து செய்கிறீங்க, கண்டிப்பாக இதுக்கு வந்து பணம் தேவைப்படும். இப்போ இந்த பணத்துக்காக நீங்கள் வந்து எப்படி வந்து நீங்கள் என்ன முயற்சி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போதும் இப்போ ஸ்ரீ பிரபுபாதர் வந்து சொன்ன பதில் வந்து இது பகவானுடைய கருணை அப்படின்னு சொல்லி இந்த பதில் சொல்லும் போதும் இப்போ அவருக்கு அந்த நபருக்கு வந்து புரியலை. திரும்ப அதே கேள்வி வந்து கேட்குறாங்க. இப்போ அந்த கேள்வியை கேட்கும்போதும் திரும்பவும் வந்து சில பிரபுபாதர் அதே பதில் தான் வந்து சொல்கிறாங்க, பகவானுடைய கருணை தான் இது அப்படின்னு சொல்லி. இப்போ திரும்பவும் வந்து கேட்குறாங்க, சில பிரபுபாதர் அதே பதில் தான் வந்து சொல்கிறாங்க. இப்போ அதுதான் இது வந்து பக்தர் அல்லாதவர்களுக்கு என்ன சொன்னாலும் வந்து புரியாது இல்லையா. வந்து ஒரு பக்தருக்காக இயற்கை முழுக்க எல்லா சூழ்நிலையும் வந்து பக்தருக்கு சாதகமாக அமைகின்றது இல்லையா. ஸ்ரீமத் பாகவதத்தில் ரொம்ப தெளிவாக வந்து விளக்கப்படுது. ஏன்னா இது சனத்குமாரர்கள் பிருத்து மகாராஜாவை வந்து அவருக்கு வந்து உபதேசங்கள் செய்யும் போதும் இப்போ பிருத்து மகாராஜா அவங்களுடைய இல்லத்திற்கு வந்து அரண்மனைக்கு வந்து சனத்குமாரர்கள் வந்து வரும்போதும் வந்து அவங்களை வந்து ஒரு பிராமணர்கள் வந்து வர்றாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அவங்களை வந்து என்ன மரியாதை வந்து செய்ய வேண்டுமோ இது எல்லா மரியாதையும் செய்த பிறகு அவங்களிடமிருந்து உபதேசத்தை வந்து கேட்டுக்கொள்கிறார். இப்போ இந்த மாதிரி உபதேசம் எல்லாமே வந்து கேட்ட பிறகும் அப்போ வந்து இந்த பிருத்து மகாராஜா வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு அளிக்கக்கூடியது என்ன இருக்கின்றது, ஏன்னா இங்கே இருப்பது எல்லாமே உங்களுக்கு சொந்தமானது இல்லையா. அதனால் வந்து நாங்கள் வந்து அளிக்கக்கூடியது எதுவுமே இல்லை. இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது அளிக்க வேண்டும் அப்படின்னாக்கா நீங்கள் செய்த அந்த உபதேசங்களில் நான் வந்து அதை பின்பற்ற வேண்டும், அதுதான் நான் உங்களுக்கு அளிப்பதாக வந்து அமையும் அப்படின்னு சொல்லி பிருத்து மகாராஜா வந்து சொல்கிறாங்க. இப்போ அதுதான் ஏன்னா வந்து ஒரு ஏன்னா பகவானே வந்து பக்தர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் வந்து இருக்கின்றார். பக்தர்களுடைய போக்கில் எல்லாமே வந்து கொடுத்து விட்டார். ஏன்னா அவர்களுக்காக எல்லா சூழ்நிலையும் வந்து சாதகமாக அமைகின்றது இல்லையா. நம்ம வந்து இதே வந்து மகாபாரதத்தில் வந்து பார்க்கலாம் இல்லையா. அப்போ அர்ஜுனன் இல்லையா, அர்ஜுனனுக்கு சாதகமாகத்தான் வந்து பகவான் தேரோட்டியாக இருந்தார். அப்போ வந்து அர்ஜுனனுக்கு சார்பில் வந்து எல்லா ஏற்பாடும், ஆனால் அர்ஜுனன் வெற்றி பெற வேண்டும் இல்லையா, அதுக்காக எல்லா ஏற்பாடுமே பகவான் செய்தார் இல்லையா. ரதம் கூட வந்து அது வந்து அக்னி தேவனால் அளிக்கப்பட்டது இல்லையா. எங்கே போனாலும் வந்து ரதம் வந்து வெற்றி அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதுக்கப்புறம் அந்த காண்டீபம் இல்லையா, அப்போ அதுவும் வந்து அதன் மூலமாகத்தான் எல்லாரையும் வந்து கொன்று அந்த வெற்றி வாகை வந்து அர்ஜுனனுக்கு கிடைத்தது. அதுக்கப்புறம் ரதத்தில் பகவானே அமர்ந்து இருந்தார். இப்போ பகவான் எங்கே இருக்காங்களோ அங்கே அதிர்ஷ்ட தேவதையான லக்ஷ்மி வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே ரதத்தின் மேலே ஹனுமான் கொடி வந்து இருந்தது இல்லை. இது எல்லாமே சேர்ந்து தான் அர்ஜுனனுக்கு வெற்றி அளிப்பதற்கு வாய்ப்பை வந்து தந்தது. ஏன்னா எதிர்த்தரப்பில் இருப்பது பீஷ்மர், துரோணாச்சாரியார் இல்லையா, ரொம்ப சக்தி வாய்ந்தவர்கள். அவர்களுடைய அம்பு எல்லாமே வந்து பார்க்கும்போதும் விடும்போது எவ்வளோ சக்தி இல்லையா. ஆனால் இருந்தாலும் பகவான் அங்கே இருந்ததினால், அனுமன் கொடி அங்கே இருந்ததினால் அர்ஜுனனை எந்த விதமான சேதம் அடையாமல் பாதுகாத்து கொண்டே இருந்தது இல்லையா. கடைசியில் வந்து போர் முடிந்த பிறகு, எல்லாம் முடிந்த பிறகு அர்ஜுனனை வந்து தான் முதலில் பகவான் இறங்க சொன்னார் இல்லையானா. வந்து அந்த இதில் சத்திரிய முறைப்படி வந்து அங்கே வந்து எப்படின்னா ஒரு சாரதி தான் வந்து முதல்ல இறங்கி நீங்கள் தான் வெற்றி வாகை சூடினீங்க அப்படின்னு சொல்லி அந்த கையை பிடித்து அவரை வந்து இறக்கி விட வேண்டுமாமா. அதுதான் முறையாமா வெற்றி பெற்றவருக்கு. ஆனால் வந்து அங்கே சூழ்நிலை அப்படி இல்லை. அதனால் பகவான் வந்து அர்ஜுனனை வந்து முதலே வந்து இறங்க சொல்கிறார். இப்போ அர்ஜுனன் சிறிது தூரம் வந்து போன பிறகு தான் பகவான் இறங்கின உடனே அந்த ரதம் வந்து வெடித்து விட்டது. அப்போ எவ்வளவு நேரம் வந்து அந்த அர்ஜுனன் வந்து அந்த ரதத்தில் இருந்ததினால் இவங்க எல்லாருமே வந்து பாதுகாப்பு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. இதுக்கு வந்து இன்னொரு பக்தர், ஒரு மூத்த பக்தர் ரொம்ப அருமையான ஒரு உதாரணம் வந்து கொடுத்தாங்க. என்னென்னா ஒரு சிறு குழந்தை வந்து கீழே படுத்துக்க வச்சுருக்காங்க அம்மா இல்லையா. இப்போ வந்து அம்மா வந்து படுக்க வச்சு வேலை பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது திடீர்னு வந்து ஒரு தேள் வந்து பக்கத்தில் வருது அப்படின்னு சொன்னோன்னா அந்த அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, உடனே அந்த தேலை வந்து அந்த குழந்தையிடம் வந்து வராமல் தட்டி விட்டு அந்த குழந்தையை வந்து பாதுகாக்க வந்து முயல்வாங்க. ஆனால் வந்து அந்த குழந்தையிடம் வந்து சொல்ல மாட்டாங்க, இந்த மாதிரி வந்தது நான் தான் உன்னை வந்து பாதுகாத்தேன், அதெல்லாமே வந்து சொல்லி காட்ட மாட்டாங்க. அதே மாதிரி தான் பக்தர்களுக்கு வந்து ஒவ்வொரு அடியும் வருகின்ற அந்த ஆபத்தை வந்து நமக்கு வந்து தெரியவில்லை அப்படின்னாலும் வந்து சூழ்நிலையின் மூலமாக பகவான் ஒவ்வொரு வினாடியும் வந்து பக்தரை பாதுகாக்கிறார். அது பக்தரால் வந்து புரிந்து கொள்ள முடியும், தூய பக்தரால் இது எப்படி வந்து நடக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டோம்.
இல்லையா? இப்போ அதுதான் இங்கே வந்து சில பிரபுபாதர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அவரால் வந்து உணர்ந்து எழுதப்பட்ட வார்த்தைகள். சில பிரபுபாதரே வந்து சொல்கிறாங்க, என்னுடைய சொந்த ரியலைசேஷன், அதுதான் நான் வந்து இங்கே விளக்க உரையில் வந்து சில பிரபுபாதர் வந்து எழுதியிருக்காங்க. இப்போ அதுதான் நம்ம உணர்ந்ததை வந்து மற்றவர்களுக்கு சொல்லும்போது தான் அவர்களுக்கும் வந்து புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் வந்து பாருங்கள், எத்தனை பகவத்கீதை வந்து எத்தனை பேர் வந்து விளக்க உரை வந்து கொடுத்துருக்காங்க, விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பகவத்கீதை படிக்கும் போது யாருக்குமே மனதில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. ஆனால் சில பிரபுபாதர் எழுதின இந்த பகவத்கீதை உண்மை உருவில் இதை வந்து படிக்கும்போது எல்லாருடைய மனங்களிலும் ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்துகிறது இல்லையா? நாம் உணர்ந்து சொல்லும் போதும் அவங்களுக்கு வந்து அதை ஏற்படும். இது இல்லையா? என்னுடைய வாழ்க்கையிலும் வந்து இது வந்து நடந்தது. நான் உண்மையிலே நேர்லேயே வந்து பார்த்தேன். அது வந்து எனக்கே ரொம்ப ஒரு ஆச்சரியமாக வந்து இருந்தது இல்லையா? நம்ம உண்மையிலே முயற்சி செய்யும்போது பகவான் நமக்கு உதவுகிறார் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுதான் இன்னும் வந்து இதற்குரிய விளக்கம் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா ஸ்ரீமத் பாகவதத்திலே வந்து இதற்குரிய விளக்கம் நிறைய இருக்குது. நீங்களும் வந்து அந்த கதையில் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. அப்போ அந்த மாதிரி எல்லாருக்குமே பகவான் பாதுகாப்பு கொடுக்கிறார். பக்தர்களுக்காகத்தான் எல்லா சூழ்நிலையும் வந்து நடக்குது. இதே வந்து இங்கே அஜாமிலன் அவங்களுடைய கதையில் வந்து வரும்போதும் அவங்களுடைய விளக்கத்தில் சில பிரபுபாதர் வந்து எழுதும்போது அப்போ வந்து பார்த்தோம்னா இது பகவானுடைய தூதர்கள், பகவானுடைய பக்தர்கள் வந்தும் விஷ்ணு பக்தர்கள் வந்து அவங்க எல்லாருமே வந்து நம்மளுடைய கண்களுக்கு தெரியாமலேயே அவங்க வந்து இங்கே இருக்காங்களாமா. ஏன்னா நம்ம கண்களுக்கு தெரியலை அவங்களுக்கு இல்லை, அவங்க மிக உயர்ந்த நிலை ஆன்மீக நிலையில் வந்து இருக்கிறனால நம்மளால் வந்து பார்க்க முடியவில்லை என்றாலும் பக்தர்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுப்பதற்காக அங்கே இருக்கின்றார். இப்போ இது எல்லாமே வந்து உண்மை. இது எல்லாமே வந்து நடக்கின்றது. இது ஓகே. இப்போ ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்னும் கிருஷ்ணனின் திருநாமத்தினை எளிமையாக உச்சரிப்பதன் மூலம் பகவானின் பக்தன் சுலபமாகவும் மகிழ்வுடனும் பரம இலக்கை அணுக முடியும் இல்லையா? ரொம்ப இது ஏன்னா நாம் சொல்கிறோம் வந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தில் நம்ம எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு சொல்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து அதற்குரிய பலன் வந்து அதில் வந்து இருக்குது. ஏன்னா நாமத்தில் வந்து அவ்வளவு சக்தி. ஏன்னா நாம பிரபு வந்து ரொம்ப காருண்யம். இது வந்து சில விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் இதற்குரிய ஒரு விளக்கத்தை வந்து கொடுக்கிறார். என்னென்னா நம்ம வந்து யாராவது ஒரு நபர் மேலே வந்து ஒரு தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா தவறுக்கு மேலே தவறு நிறைய செய்தாலும் நாம் வந்து பகவானிடம் சரணடைந்தால் எல்லா தவறுகளும் இல்லாமல் போகின்றது. பகவான் பாதுகாக்கிறார். ஆனால் அந்த பகவானுக்கே நாம் வந்து தவறு செஞ்சிட்டோம்னா அப்படி நம்ம வந்து பகவானே தவறு செஞ்சுட்டு நாம பிரபுவிடம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்திடம் சரணடைந்தால் அந்த பாவங்களும் இல்லாமல் போகின்றது. பாருங்களேன், அவ்வளவு வந்து சக்தி வந்து. ஆனால் அந்த நாமத்துக்கு நாம் அபராதம் செய்தால் கண்டிப்பாக அதிலிருந்து வந்து தப்பிக்க முடியாது. இது இப்போ அவ்வளவு காருண்யம் நாம பிரபு. ஏன்னா கலியுகத்தில் வந்து பார்த்தோம்னா எந்த நியமங்களும் தேவையில்லை இல்லையா? யார் வேணாலும் எப்படி வேணாலும் எங்கே வேணாலும் நம்ம வந்து பகவானுடைய நாமத்தை வந்து உச்சரிக்கலாம். அவ்வளவு காருண்யம். ஏன்னா பகவானுடைய நாமத்திற்கும் பகவானுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. அதனால தான் நாம பிரபு ரொம்ப காருண்யம். அவர்களிடம் வந்து நம்ம பிரார்த்தனை வந்து செய்கிறோம் இல்லையா? உங்களுடைய கருணை வந்து எனக்கு வந்து வேண்டும், பகவானுடைய சேவை வந்து உங்களுடைய சேவையில் வந்து என்னை ஈடுபடுத்துங்கள் கிருஷ்ணனின் சக்தியே தயவு செய்து உங்களுடைய சேவைகளில் என்னை ஈடுபடுத்துங்கள் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தனை செய்து வந்து கேட்கின்றோம் இல்லையா? நாம பிரபு ரொம்ப காருண்யம். அவர்களுடைய கருணையால் தான் நாம் வந்து புரிந்து கொள்ள முடிகின்றது இந்த ஆன்மீகமான விஷயங்கள் எல்லாமே வந்தும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது. ஏன்னா நாமத்தை பற்றின விளக்கம் வந்து நம்ம எவ்வளவு சொன்னாலும் வந்து தீராது. ஏன்னா எல்லா சாஸ்திரங்களிலும் நாமத்தினுடைய மகிமைகள் விளக்கப்பட்டிருக்கு இல்லையா? நாமத்தின் மகிமைகள் அப்படின்னு சொல்லிலே ஒரு புத்தகம் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஹரிநாம சிந்தாமணி சில பக்தி வினோத தாக்கூர் வந்து எழுதியிருக்காங்க நாமத்தை பற்றி. அதுக்கப்புறம் நாமத்தின் மகிமைகள் இருக்குது, நாமாமிர்தம் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நிறைய சாஸ்திரங்களில் வந்து நாமங்கள் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவதத்திலையும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து சைத்தன்ய சரிதாமிரதத்திலையும் வந்து விளக்கப்பட்டிருக்கு. அப்போ நாமத்துக்கு வந்து அவ்வளவு சக்தி இல்லையா? ராம் இல்லையா? அந்த ஒரு நாமம் வந்து எழுதி வந்து வானரர்கள் அந்த கடலில் போட்டதுனால அந்த கல்லே வந்து மிதந்தது இல்லையா? அவ்வளவு சக்தியாக வந்து இருக்கின்றது நாமத்திற்கு. இப்போ அந்த அளவுக்கு வந்து நாமத்தை பற்றின விளக்கம் வந்து நாம் சொல்லிக்கிட்டே போனாலும் அந்த எல்லை கண்டிப்பாக அடைய முடியாது.
ஓகே. இப்போ பகவானின் பக்தன் சுலபமாகவும் மகிழ்வுடனும் பரம இலக்கை அணுக முடியும். ஆனால் வேறு எந்த அறநெறிகளினாலும் அத்தகைய இலக்கினை அணுகுதல் இயலாததாகும். பகவத்கீதையின் முடிவு 18ஆம் அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ளது. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜ அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக. ஒருவன் தன்னுணர்விற்கான இதர வழிமுறைகள் எல்லாவற்றையும் துறந்து கிருஷ்ண உணர்வில் எளிமையாக பக்தி தொண்டாற்ற வேண்டும். இது வாழ்வின் உன்னதமான பக்குவத்தை அடைய உதவும். இது கடந்த கால வாழ்வின் பாவச் செயல்களை கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் அவனுக்கான முழு பொறுப்பையும் பகவானே ஏற்றுக்கொள்கிறார் இல்லையா, பார்க்குறோம். அப்போ எனவே ஆன்மீக தன்னுணர்வில் தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ளும் வீணான முயற்சிகளில் ஒருவன் ஈடுபடக்கூடாது. சர்வ வல்லமை பொருந்திய முழுமுதற்கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் ஒவ்வொருவரும் தஞ்சமடைய வேண்டும். இதுவே வாழ்வின் பக்குவமான நிலையாகும் இல்லையா. இப்போ இதுதான் நம்முடைய உண்மையான இலக்கு, இதுதான் நமக்கு உண்மையான கவலையாக இருக்க வேண்டும் இல்லையா. போன வாரம் கூட நம்ம பார்த்தோம், பகவானிடம் நாம் எப்படி சரணாகதி அடைவது, அதுதான் நம்முடைய முக்கிய கவலையாக இருக்க வேண்டும். அதுதான் இப்போ இதே பாருங்கள், இதில் சொல்லப்பட்டிருக்கு இதே உயர்ந்த நிலை இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி எல்லா தர்மங்களையும் விட்டு என்னிடம் சரணடை. இதே தான் கோபியர்கள் செஞ்சாங்க இல்லையா. நான் எல்லாவற்றையும் விட்டுட்டு இல்லையா, தன்னுடைய உறவினர்கள், கணவன், குழந்தை இல்லையா, எல்லாத்தையும் விட்டுட்டு பகவானுக்கு சேவை செய்வதற்காக நடுநிசைக்கு போகிறாங்க. பகவானுடைய புல்லாங்குழல் இசை கேட்ட உடனேயே இது பௌதீகத்தில் பார்க்கும்போது என்னென்னா ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஆனால் இதே பார்க்கும்போது இப்போ இந்த மாதிரினா இப்போ அந்த காலத்திலும் இன்னும் தவறாக இருந்தது. ஆனால் பகவானுக்கு சேவை செய்யும்போது இது நமக்கு ஒரு சாதாரண பெண்களுக்கு, சாதாரண நபர்களுக்கு இது சாத்தியமில்லை. கோபியர்களுக்கு அது சாத்தியம். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறது, பகவான் மேலே அந்த உயர்ந்த தூய நிலை பக்தி, பகவான் மேலே அந்த தூய நிலை பக்தி அடையும் போதும், அந்த உன்னத பக்தி நிலையை அடையும் போதும் எல்லா தர்மங்களும் எல்லா ஒரு அந்த ஒழுங்குமுறை, கட்டுப்பாட்டு விதிமுறைகள் எல்லாமே மீறப்படுகின்றது. ஆனால் இப்போ ஒரு சாதாரண பெண்கள் நாம் இந்த மாதிரி செய்யும்போது என்ன ஆகும்னா இங்கே அது தவறாக சொல்லப்படுகின்றது. ஆனால் கோபியர்கள் இருக்கின்ற நிலையே வேறு, அவங்க தன்மையில் ஒன்று இல்லையா. நம்ம பார்க்குறோம், நம்ம எல்லாருமே ஜீவாத்மா, பகவான் பரமாத்மா அப்படின்னு சொல்லி இப்போ முழுக்க அந்த ஒரு நிலையில் அவங்க இருக்காங்க, அந்த ஆன்மீக தளத்தில் இருக்காங்க. நாம் அந்த நிலைக்கு வரலை இல்லையா. அப்போ அதனால்தான் புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கடினம், தூய பக்தி நிலை. இப்போ அதனால்தான் கோபியர்களை பற்றி எல்லாருமே சொல்ல மாட்டாங்க. அதை பௌதிக கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது தவறாக தெரியுது. ஆனால் அந்த நிலையே வேற. தூய பக்தர்கள் சரியாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அவங்க முழுக்க இருப்பது ஆன்மீக தன்மையில். நான் ஜீவாத்மா, அவங்களுடைய நோக்கம் அது மட்டும்தான். பகவான் பரமாத்மா, நான் பகவானுடைய ஒரு பாகம் இல்லையா. அப்போ பகவானை நான் திருப்தி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கண்ணோட்டத்தில், அந்த ஒரு மனநிலையில் மட்டும்தான் அவங்க பார்க்குறாங்க, செயல்படுறாங்க. வேறு எந்த விதமான இதுவும் கிடையாது இல்லையா. அப்போ அதுதான். அப்போ ஆனால் சாதாரண மனிதர்கள் நாம் எல்லாருமே பார்க்குறது எல்லாமே நம்மளுடைய பௌதிக கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பது. இப்போ அதான் இங்கே சொல்லப்படுது. இப்போ அந்த ஒரு வார்த்தை இல்லையா, முழுக்க சர்வதர்மான் பரித்யஜ்ய, எல்லாவற்றையும் விட்டுட்டு பகவானுடைய இந்த புல்லாங்குழல் இசை கேட்ட உடனே நம்ம பகவானை சேவை செய்ய வேண்டும், பகவானை திருப்திப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. இது எப்படி ஒரு அதை ரொம்ப அழகாக விளக்கப்பட்டிருக்கும் ஸ்ரீமத் பாகவதத்தில். ஏன்னா ஒரு கோபி தன்னுடைய கணவனுக்கு உணவு பரிமாறிக்கொண்டு இருக்கிறாள். இப்போ இன்னொரு கோபி தானே அந்த பிரசாதம் சாப்பிட்டுட்ருக்காங்க. இன்னொரு கோபி குழந்தைக்கு பால் ஊட்டுகிறாள். இன்னொரு கோபி அவங்களுடைய அடுப்பில் பால் பொங்கி வந்துட்டுருக்கு. ஒவ்வொரு கோபி வீட்டில் ஒன்று ஒவ்வொரு செயல்கள் செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் புல்லாங்குழல் இசை, பகவானுடைய இசை கேட்ட உடனே போகிறாங்க. அங்கே வீட்டில் இருக்கிறவங்க எதுவுமே தெரியலை, எதுக்காக இங்கே போகிறாங்க, எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். யாராலையும் புரிஞ்சிக்க முடியலை. அப்போ அந்த அளவுக்கு ஏன்னா அவங்களுடைய நோக்கம், எண்ணம், சிந்தனை, உணர்வு எல்லாமே கிருஷ்ணரை திருப்தி செய்ய வேண்டும் இல்லையா. அப்போ இங்கே ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டது என்னவோ இல்லையா, பகவத்கீதையில் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ இப்போ இது எல்லாமே அவங்க அப்ளை செய்கிறாங்க இல்லையா, அப்ளை பண்ணுறாங்க. நாம் இன்னும் கேட்குறதுல தான் இருக்கோம் இல்லையா. ஃபஸ்ட்டு நம்ம கேட்குறோம், அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அதுக்கப்புறம் நாம் அதுக்கப்புறம் தான் உணர்ந்து
அப்ளை வந்து செய்ய முடியும். ஆனால் அவங்க வந்து உயர்ந்த நிலையில் வந்து இருக்காங்க, அதை வந்து செயல்படுத்துகின்ற நிலையில் வந்து இருக்காங்க. நாம் முதல் நிலை தான், இன்னும் கேட்கவே ஆரம்பிக்கலை இல்லையா? அப்போ அதுதான் இப்போ வந்து முதல்ல வந்து நம்ம கேட்கணும். எந்த அளவுக்கு கேட்குறோமோ அதை வந்து நம்ம புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம செயல்படுத்த வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. செயல்படுத்துவது தான் ரொம்ப முக்கியமான நிலை, அதுதான் மிக உயர்ந்த நிலை. இப்போ எந்த அளவுக்கு அதுதான் இங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அந்த சாரம் வந்து அதுதான் சர்வதர்மான் பரிதீஜே. இது ரொம்ப மிக உயர்ந்த நிலை. எளிமையாக வந்து சொல்லிடலாம், ஆனால் செய்வது வந்து ரொம்ப ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸ்லோகம் 8. மய்யா மன ஆதக்ஸ்வ மயி புத்திம் நிவேஷய நிவசிஷ்யசி மய்யேவ அத ஊர்த்வம் ந சம்சயக. முழுமுதற் கடவுளான என் மீது உனது மனதை நிறுத்தி உன்னுடைய முழு அறிவையும் என்னில் ஈடுபடுத்துவாயாக. இவ்வாறு நீ எப்போதும் என்னிலேயே வாழ்வாய் என்பதில் ஐயமில்லை. இல்லை, இதுக்கு வந்து கோபியர்களுடைய உதாரணமே வந்து சொல்லலாம் இல்லையா? அவங்களுடைய மனம், சிந்தனை, எண்ணம் எல்லாமே வந்து எப்போவுமே கிருஷ்ணரை வந்து திருப்தி செய்ய வேண்டும். அதுதான் இல்லையா? நாம் நினைக்கிறதுக்கும் வந்து தூய பக்தர்கள் நினைப்பதற்கும் நிறைய வித்தியாசம் வந்து இருக்குது. அவங்க வந்து எப்படி நினைப்பாங்கன்னா, பகவான் வந்து என்னை எப்போது அழைத்து கொள்வார் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த ஒரு நல்ல தருணத்திற்காக வந்து காத்திருப்பார்கள். நம்ம வந்து பார்த்தோம் இது இதில் யுதிஷ்ட மகாராஜா அவங்களுடைய துறவு நிலை முதல் காண்டத்தில் வந்து விளக்கப்படும் போதும் பகவான் வந்து லீலைகள் வந்து முடித்து கொண்டு சென்று விட்டார், கலியுகம் வந்து ஆரம்பமாகிவிட்டது அப்படின்னு சொன்ன உடனே யுதிஷ்ட மகாராஜா வந்து தன்னுடைய பேரன் பரீட்சித் மகாராஜாவை வந்து அரசாட்சியில் அமர வைத்துவிட்டு எந்த பாண்டவர்கள் எல்லாருமே வந்து அந்த சந்நியாச ஆடை அணிந்து கொண்டு துறவரத்தை ஒன்றும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுதான் அப்போ வந்து அந்த ஒரு சூழ்நிலைக்காக எப்போ பகவான் வந்து என்னை தன்னிடம் திரும்ப அழைத்து கொள்வார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தருணத்திற்காக பக்தர்கள் என்றுமே காத்து கொண்டு இருப்பார்கள். அதுதான், ஏன்னா எல்லாமே பகவானுடைய விருப்பப்படி வந்து நடக்குது. நாம் திரும்பி பகவானிடம் செல்வதற்காக அந்த சூழ்நிலை, அந்த நேரத்தை பகவானே வந்து ஏற்பாடு செய்கிறார். அந்த நாள் எப்போது வரும், அதற்காக அந்த நல்ல தருணத்திற்காக பகவான் பக்தர்கள் வந்து காத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாரத முனிவர் அவருடைய இந்த முந்தைய வாழ்க்கையை வந்து விவரிக்கும் போதும் இப்போ அதுலேயும் வந்து சில பிரபுபாதர் வந்து சொல்கிறாங்க, நம்முடைய பக்தி தொண்டு சேவை நமக்கு குறிக்கப்பட்ட அந்த ஒரு சேவையை வந்து நம்ம தொடர்ந்து செய்து கொண்டே பகவான் வந்து எப்போது திருப்தி அடைந்து பகவான் எப்போது நம்மை திரும்ப அழைத்து கொள்வார், அந்த நல்ல தருணத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்கேயும் சில பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. அதுதான் அப்போ இங்கேயே வந்தோம். இதே வந்து நம்ம இப்போ ரத யாத்திரை வந்து முடிந்தது இல்லையா? அப்போ அதுலேயும் வந்து ரொம்ப அழகாக வந்து விளக்கப்பட்டிருக்கும். இப்போ வந்து அங்கே பார்க்கும்போது எப்படின்னா அது ரொம்ப பெருசாக வந்து ரொம்ப அழகாக வந்து சைத்தன்ய சரிதாமிரத்துலேயும் வந்து இதை பற்றி வந்து விளக்கப்பட்டிருக்கு. இப்போ நான் வந்து சுருக்கமாக ஒரு சின்ன ஒரு இது மட்டும் சொல்கிறேன். என்னென்னா ஜெகநாதர் இல்லையா, பகவான் ஜெகநாதர் வந்து ரதத்தில் வந்து இருக்காங்க. நான் வந்து ரத யாத்திரை அப்படின்னு சொல்லும்போது பகவான் வந்து ரொம்ப ஒரு ஆனந்தமான ஒரு தருணம். ஏன்னா வந்து கோபியர்களை வந்து அந்த குண்டிச்சா கோயிலுக்கு வந்து போகும்போது கோபியர்கள் விருந்தாவனம் வந்து அங்கே போகிற மாதிரி வந்து அந்த ஒரு இது அப்போ அந்த ஒரு நாள் வந்து பகவான் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்காங்க. என்ன கேட்டாலும் பகவான் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ அதனால் வந்து அந்த ரத யாத்திரை அந்த சமயம் சைத்தன்ய மகாபிரபு, ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு யாருன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான், சாக்ஷாத் முழுமுதற் கடவுள். ரதத்தில் இருப்பதும் ஜெகநாதர் முழுமுதற் கடவுள் இல்லையா? அப்போ வந்து கீழே சைத்தன்ய மகாபிரபு அவங்களும் முழுமுதற் கடவுள். ராதாரணியுடைய பாவநிலைகள் ஒரு பக்தனின் மனநிலைகள் அந்த மாதிரி ஒரு தருணத்தில் வந்து அங்கே இருக்காங்க. அப்போ பகவானை வந்து திருப்திப்படுத்த வேண்டும் பக்தன் இல்லையா? பக்தனுடைய நிலை அதுதான். இப்போ அந்த மாதிரி ஒரு நிலை வந்தும் இல்லை, இது வந்து ரொம்ப ஒரு முரண்பாடான ஒரு விஷயம். ஆனால் முரண்பாடான விஷயம் எல்லாமே வந்தும் பகவானுடைய விஷயத்தில் அது வந்து சாத்தியமாகும். அது நமக்கு புரியாது. அதான் அச்சிந்திய தத்துவம், அச்சிந்திய பேத அபேத தத்துவம். இப்போ அதன் மூலம் அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது வந்து புரியும். இப்போ அங்கே ரதத்தில் இருப்பதும் முழுமுதற் கடவுள் பகவான், சைத்தன்ய மகாபிரபுவும் முழுமுதற் கடவுள் தான் இல்லையா? சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஆனால் ஒரு பக்தனுடைய மனநிலை ஸ்ரீமதி ராதாரணியுடைய பாவத்தை வந்து ஏற்று ராதாரணியை வந்து அந்த ராதாரணியாகவே தன்னை நினைத்து பகவானே நீங்கள் வந்து திரும்பி விருந்தாவனத்திற்கு வர வேண்டும்,
ஏன்னா வந்து அங்கே விருந்தாவனத்தில் நீங்கள் இல்லாததுனால வந்து எல்லா கோப்பர்களும், யசோதா அம்மா, கோபியர்கள், நந்த மகாராஜா, பசுக்கள் அங்கே இருக்கின்ற எல்லாமே வந்து உங்களுடைய பிரிவினால் வந்து இறந்த அந்த ஒரு தருணத்திற்கே வந்து வந்துட்டாங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக சீக்கிரமாக விருந்தாவனம் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி விரஜவாசிகளுடைய சார்பில் இருந்து ஸ்ரீமதி ராதாராணி வந்து பேசுகிறாங்க. சைத்தன்ய மகாபிரபு வந்து பேசுகிறாங்க ஜெகநாதர்கிட்ட. அப்போ வந்து ஜெகநாதர் வந்து அப்போ வந்து அவங்க பதில் சொல்கிறாங்க. இது இன்னும் வந்து 2-3 அசுரர்கள் வந்து இருக்காங்க. ஏன்னா பகவான் வந்து ஜெகநாதர் எப்படின்னா வெளிப்படையாக வந்து பார்க்கும்போது துவாரகை அரசராக இருந்து இருக்கின்றார். இதயத்தில் வந்து விருந்தாவனத்தில் அந்த ஒரு பாவத்தில் வந்து இருக்கின்றார். 2 நிலையில் வந்து இருக்காங்க. அப்போ வெளியில் வந்து பார்க்கும்போது துவாரகை அரசராக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு 2-3 அரசர்கள் வந்து இருக்காங்க, அவர்களை வந்து நான் கொன்ற பிறகு நான் சீக்கிரமாக விருந்தாவனம் திரும்பி விடுவேன் அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிற மாதிரி. ரதத்தில் அங்கே ரதம் வந்து வந்துட்டுருக்கு. இல்லை எத்தனை பக்தர்கள் வந்து இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து சைத்தன்ய மகாபிரபுக்கும் ஜெகநாதருக்கும் தனியாக அந்த ஒரு கான்வர்சேஷன் வந்து நடக்குது. இது தூய பக்தர்களுக்கு மட்டும்தான், ஒரு சில பக்தர்களுக்கு தான் புரிந்து கொள்ள முடியுது. அப்போ அந்த ஒரு இடத்துல வந்து பகவான் சைத்தன்ய மகாபிரபு வந்து 7ஆக தன்னை விரிவடைந்து, அதுவும் எல்லாராலையும் வந்து பார்க்க முடியல, 7 குழுக்களாக பிரிந்து எல்லா இடத்துலையும் வந்து நடனம் ஆடுறாங்க. ஏன்னா பகவானை வந்து திருப்தி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த மாதிரி வந்து இப்போ அந்த ஒரு இதிலே வந்து இந்த மாதிரி ஸ்ரீமதி ராதாராணியோடைய அந்த பாவத்திலிருந்து சைத்தன்ய மகாபிரபு பேசும்போது அப்போ வந்து வருத்தமாக இருக்கும்போது, அப்போ உங்களுடைய பிரிவை வந்து என்னுடைய பிரிவை உணராமல் இருப்பதற்கு நீங்கள் வந்து மைபக்தி பூதானாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அந்த ஒரு ஸ்லோகத்தை வந்து ஜெகநாதர் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பக்தி தொண்டு சேவை வந்து செய்க, என்னுடைய பிரிவை வந்து உணர முடியாது அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. இப்போ பகவானுக்கும் பக்தி தொண்டு சேவைக்கும் எந்த ஒரு வேறுபாடு வந்து கிடையாது. இப்போ அதுதான் வந்து இங்கே சொல்லப்படுது. முழுமுதற் கடவுளான உனது மனதை நிறுத்தி உன்னுடைய முழு அறிவையும் என்னில் ஈடுபடுத்துவாயாக. இவ்வாறு நீ எப்போதும் என்னிலேயே வாழ்வாய் என்பதில் ஐயமில்லை. அதான் பக்தி தொண்டு சேவை இல்லையா? அதை வந்து நம்ம தொடர்ந்து யாருக்காக வந்து செய்கிறோமோ அவர்களிடமிருந்து நாம் என்றுமே பிரிந்து இருப்பதில்லை. அதுதான் இப்போ வந்து இதே வந்து சொல்லப்படும். ஸ்ரீமத் பாகவதத்திலையும் பகவான் வந்து கடைசி லீலை வந்து முடித்துட்டு போகும்போது உத்தவருக்கு வந்து உபதேசம் வந்து செய்கிறார். எப்படி அர்ஜுனனுக்கு வந்து இந்த பகவத்கீதை வந்து இந்த உபதேசங்கள் வந்து செய்தாரோ அதே மாதிரி பகவான் லீலையை வந்து முடித்து கொண்டு போகும்போதும் உத்தவருக்கு வந்து எல்லா உபதேசங்களை வந்து செய்த பிறகு உத்தவரை வந்து பத்ரிகாசிரமத்திற்கு வந்து போக சொல்கிறாங்க. ஆனால் யாதவர்கள் அங்கே இருக்கின்ற எல்லாரையும் வந்து பகவான் முன்னாடியே ஆன்மீக உலகத்திற்கு வந்து அனுப்பி விடுகிறார். ஆனால் இருந்தாலும் பாருங்கள் உத்தவரை மட்டும் வந்து இங்கே மட்டும் அவரை விட்டுட்டு வந்து போகும்போதும் உத்தவரால் அந்த பிரிவை வந்து தாங்கவே முடியவில்லை. பகவானை வந்து விட்டு பிரிகிறோமே அப்படின்னு சொல்லி. ஆனால் இருந்தாலும் பகவானுடைய கட்டளையை பின்பற்றுவது தான் பகவானுடைய பிரிவிலிருந்து பகவானுடைய பிரிவு வந்து நமக்கு ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தும் அவங்க வந்து பகவானுடைய கட்டளை வந்து பின்பற்றுகிறார். அதனால் வந்து பகவானுடைய பகவானுடைய கட்டளையை வந்து நாம் வந்து பின்பற்றும் போது என்றுமே வந்து பகவானோடு நாம் வந்து இருக்கின்றோம். நாம் வந்து பிரிந்து இருப்பதாக வந்து தோன்றாது. ஏன்னா பகவானுடைய வார்த்தைக்கும் பகவானுடைய கருணைக்கும் பகவானுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. அதுதான் எல்லாமே வந்து ஒன்று தான். இப்போ அதுதான் வந்து இங்கே சொல்லப்படுது. நீ எனக்காக வந்து செயல் செய்யும் போதும் உன்னுடைய மனதை எனக்காக நீ நிலைநிறுத்தும் போதும் எப்போவுமே நீ என்னிலேயே வாழ்வாய் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்படுது. இப்போ பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பக்தி தொண்டில் ஈடுபட்டு இருப்பவன் அவருடைய நேரடியான உறவில் இருக்கிறான். எனவே ஆரம்பத்திலிருந்தே அவனது நிலை தெய்வீகமானது என்பதில் ஐயமில்லை இல்லையா? இப்போ தான் வந்து பார்த்தோம் இல்லையா? பகவானுடைய பக்தி தொண்டில் இருக்கும்போது நேரடியான உறவு, பகவானுடைய உறவிலே வந்து இருக்கின்றோம். பகவானுடைய நாம் பிரிந்தே வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா? நம்ம வந்து அந்த தூய பக்தி தொண்டு நிலையிலிருந்து செய்யும்போது நம்ம தெரியும் பகவான் நம்ம அருகிலே இருக்கிறார், பகவானோடு நாம் வந்து இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி அந்த பக்தி தொண்டு சேவை செய்பவர்களுக்கு கண்டிப்பாக வந்து உண்மையிலே வந்து புரிந்து கொள்ள முடியும். பக்தன் பௌதிக தளத்தில் வாழ்வதில்லை, அவன் கிருஷ்ணரில் வாழ்கிறான். இறைவனின் திருநாமத்திற்கும் இறைவனுக்கும் வேறுபாடு இல்லை. எனவே பக்தன் ஹரே கிருஷ்ணா என்று ஜபம் செய்யும் போது கிருஷ்ணரும் அவரது அந்தரங்க சக்தியும் அவனது நாவில் நடனமாடுகின்றனர் இல்லையா? இது வந்து சில பிரபுபாதர் வந்து அவர் உணர்ந்து எழுதுகிறார் இல்லையா? ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணர் வந்து இருக்காங்க, ஸ்ரீமதி ராதாராணி வந்து அங்கே இருக்காங்க. இப்போ அவர் வந்து அவருடைய நாவில் நடனமாடுகின்றனர் இல்லையா? இவ்வளோ பெரிய மிக உயர்ந்த ஒரு ரியலைசேஷன். இது நமக்கு வந்து உணரும் போது தான் வந்து புரியும்.
இல்லைன்னா இது வந்து நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. தத்துவ ரீதியாக வந்து புரிந்து கொள்ளலாம், அவ்வளோதான். அவன் கிருஷ்ணருக்கு உணவு படைக்கும்போது கிருஷ்ணர் அந்த உணவுப் பொருட்களை நேரடியாக ஏற்றுக்கொள்கிறார். மேலும் அவரது பிரசாதத்தை உண்ணும் பக்தன் கிருஷ்ணமயமாகின்றான். கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யும் இந்த வழிமுறை பகவத்கீதையிலும் இதர வேத இலக்கியங்களும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இத்தகைய தொண்டில் ஈடுபடாதவன் இது எவ்வாறு சாத்தியம் என்பது புரிந்து கொள்ள முடியாது, இல்லையா? அதான் கிருஷ்ணருக்கு நம்ம வந்து நைவேத்தியம் செய்யும் போதும் கிருஷ்ணர் வந்து அங்கே சாப்பிடுகிறார், இல்லையா? அங்கானியசிய சகலேந்திரிய விருத்தி மந்தீர் பிரம்ம சங்கீதையில் வந்து நம்ம பாடுறோம், இல்லையா? என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பகவானுடைய ஒவ்வொரு புலன்களும் வந்து ஒவ்வொரு அங்கங்களும் வந்து மற்ற அங்கங்களின் செயல்களை செய்யக்கூடியது. பகவான் கண்ணாலேயே வந்து சாப்பிடுவார், இல்லையா? காதாலையும் சாப்பிட முடியும், இல்லையா? நம்ம வந்து வாயால் பேச முடியும், சாப்பிட முடியும். ஆனால் பகவானால் வாயாலையும் பார்க்க முடியும். இது நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. பகவானால் எது வேண்டுமானாலும் செய்ய முடியும். இப்போ இதே வந்து சச்சி மாதாவுக்கு நான் பகவான் வந்து இளம் வயதிலேயே 24 வயதிலேயே சந்நியாசம் வந்து ஏற்றுக்கொண்டு வீட்டை விட்டு போகிறார். அப்போ வந்து சச்சி மாதா சொல்கிறாங்க, ரொம்ப தூரத்தில் வந்து போகாத, பக்கத்தில் இரு அப்படின்னு சொன்னோம்ல. சரி, நீங்கள் சொன்னதுனால நான் ஜெகநாத் புரியிலே வந்து இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லும்போது, அப்போ சச்சி மாதா வந்து பகவானுக்கு தினமும் வந்து நைவேத்தியம் வந்து செய்கிறாங்க. ஆனால் வந்து அப்போ வந்து பார்க்கும்போதும் உண்மையிலே